கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் 9வது பத்து. 10வது பத்து தாளதாமரை. அதனால 9ஆம் பத்தில் இது மாதிரி கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா கொண்ட பெண்டீர்னா மனைவினாலே என்ன பிரயோஜனம் இல்லையா. மனைவி உறவுன்னு நினச்சிட்டு இருப்போம். அவள்னாலே எந்த விதமான நம்ம ஆத்ம கரையறதுக்கு அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் வயிற்றில் பிறந்த மக்கள் நம்பி இருப்போம். அந்த மக்களும் நம்ம பசங்களை நம்ம காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆத்ம ஞானத்துக்கு ஒருத்தருமே உதவ மாட்டா. அவளால் பிரயோஜனம் இல்லை. உற்றார்கள் தாயாதிகள்ங்கிறார். தசராத்திர ஞாதிகள் திராத்திர ஞாதிகள் யாராக இருந்தாலும் தாயாதிகள் நமக்கு உறவே தவிர அவளாலையும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டா. அதே மாதிரி சுற்றத்தவர் பிறருங்கிற சுற்றத்தவர் யாரு? வந்தேரிங்கிற. வந்தேரின்னா நம்முடைய பிள்ளையோ பொண்ணோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். சம்பந்தி வராளே அந்த அவள்லாம் வந்தேரி. அந்த சம்பந்திகள்னாலையும் நமக்கு நம்மள யாரும் கரையேற்ற முடியாது. கண்ட பிறரும்னா நண்பர்கள்னுட்டா. நண்பர்கள்னாலையும் ஒத்தராலையும் நம்மளை கரையேற்ற முடியாது. ஈஸ்வரன் நினைச்சாதான் கரையேற்ற முடியும். ஆச்சாரியால் நினைச்சாதான் கரையேற்ற முடியும். அதனால மற்றும் கண்டதோடு பட்டதல்லால் இவெல்லாம் கையில தனம் இருந்ததுன்னா எல்லாரும் குடிப்பாளாம். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை. எது ஆத்மார்த்தமான காதல், ஆத்மார்த்தமான அன்பை தேடினா கூட கிடைக்காதுன்னு. அதனால அது அப்படியே திருப்பினர் சுவாமி நம்மாழ்வார். என் திசையும் கீழும் மேலும். மகாபூழி காலம்னு ஒன்று உண்டே. மகா பிரளய காலத்துல பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து. பாரினை உண்டு மகா பிரளய காலத்துல எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக பெருமாள் கிருப பண்ணி அத்தனை லோகத்தையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கிக்கிறானோ. மறுபடியும் அந்த அந்த பிரளயம் முடிஞ்ச பிறகு அந்தந்த இடத்துல பிறப்பிக்கிறானோ. பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து. இன்னொரு இடத்துல சொல்றார், இதெல்லாம் பெருமாள் சம்பந்தம் இல்லாதவான்னு யாருமே சொல்ல முடியாது. எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே அவன் அருளே உலகாவதறியீர்களே. எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர். எல்லாருமே பெருமாள் உண்டு உமிழ்ந்தவாதான் திருமங்கை ஆழ்வார். அதனால அப்பேற்பட்டதான ஒரு காலத்தில் நம்மளை காப்பாற்றினானே, திருவயிற்றில் வச்சு காப்பாற்றினானே, பேருபகாரம் பண்ணானே. தொண்டரோமாய் அவருக்கு தொண்டரா நம்ம இருந்து நம்ம காப்பாற்றிக்கணுமா. உய்யலல்லால் அந்த மாதிரி உய்ந்து போகணும், வாழ்ந்து வருவது தவிர இல்லை துணையே. வேறு உற்ற துணை நமக்கு யாரும் கிடையாது. பெருமாள் தான் நமக்கு துணை. அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி குமாரவரதாச்சார் சுவாமி ஊனேறு பவக்குடியை வெறுத்ததற்பின், இந்த சம்சார சாகரத்தை வெறுத்து தள்ளின பின் ஊர் விரக்தியுடன் பரவுகின்றதான வினையின் திரளுக்கஞ்சி அப்படின்னு. வினையின்னா பாப கூட்டங்கள். நம்மாடு வரை சாதிக்கிற வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனை சேராஜர் குல முதலே மாமாயனே மாதவா சினையை தழைய மரங்கள் ஏழுமைதாய் சிறீதரா இணையாய் இணைய பெயரினாய் என்று நெய்வன் அடியேனே. வினையேன் வினை தீர் மருந்தானாய். வினையன்னா பாபியான அடியேனுடையதான என்னுடைய வினைகள்லாம் தீர்க்கணும், இந்த வினைக்கு மருந்தானாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரோ சுவாமி நம்மாழ்வார். பாபத்தை போக்கக்கூடிய மருந்து யாரு? பகவான் தானே. பகவான் தான் மருந்து. சுவாமி பெரியாழ்வார் சாதிக்கிறார், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. அப்பா பிரபோ, சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கெல்லாம் டாக்டர் இருக்காப்பா. அப்படி ஒன்றும் பூர்த்தியாக ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க முடியலன்னா கூட அவளை சந்தேகமாக இருந்தால் பார்த்தா இதே ஏரியா காலை விட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காமி, கையை இவர்கிட்ட காமி, எலும்பு டாக்டர் இவர், கண்ணுக்கு அவர், வாய்க்கு இவர், பல்லுக்கு இவர் அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி கொண்டு போய் காமிச்சு குணப்படுத்திடலாம். ஆனால் ஆத்ம வியாதின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாவை மறுபடியும் ஆசைப்பட்டு பிறந்துட்டே இருந்ததுன்னா என்னைக்கு கரையேற போகிறது? அதனால இந்த ஆத்ம வியாதியை, பிறப்புங்கிறதுவான ஒரு வியாதியை போக்கக்கூடிய ஒரு மருந்து யார் இடத்துல இருக்குன்னா எம்பெருமான் இடத்துல இருக்கு. மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறிபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிரும் சோலையந்தாய். அழகரை பார்த்து பிரார்த்திக்கிறாராம். மதுரையில பார்த்து அழகரை பார்த்து, ஆச்சரியமான பெருமாள், இவ்வளவு அழகு உண்டோ அவருக்கு. வைகையில இறங்குறது அழகு இல்லையா? அவர் குதிரையில வருது அழகு இல்லையா? அந்த அழகரை பார்த்து பிரார்த்திக்கிறாராம்.
அதனால் அப்படி ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார்.